SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. வணக்கம். செய்திச் சுருக்கம். அமைச்சர் செங்கோட்டையன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட். முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் மூத்த தலைவர் செங்கோட்டையனுக்கு வருவாய்த்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து சென்னைக்கும் ஈரோட்டில் உள்ள அவரது சொந்த ஊரான குள்ளப்பாளையத்திற்கும் மாறி மாறி சென்று வந்தார். இந்நிலையில் செங்கோட்டையனுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து கோவை அவினாசி சாலையில் உள்ள ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. லேசான காய்ச்சல் காரணமாக செங்கோட்டையன் அட்மிட் ஆகியுள்ளார். தற்போது காய்ச்சல் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்வரூப் காரணமாக ஹாஸ்பிட்டலில் ஓய்வு எடுத்து வருகிறார். நாளை காலை டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த கால தவறுகள் நடக்காது, கைத்தறித்துறை அமைச்சர் உறுதி. ஈரோட்டில் உள்ள கூட்டுறவு துணிநூல் பதனிடும் ஆலையில் கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அமைச்சர், விரைவில் இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கான அரசாணை வெளியிடப்படும் என்றார். இந்த ஆண்டு ஸ்கூல் ஓப்பனிங் இருக்கிறதுனால ஏற்கனவே 3 செக்டர் துணி ஆல்ரெடி பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 17 லட்சம் மீட்ரு துணி இங்கே இருக்குது. எக்ஸஸ் ஒரு 5.5 லட்சம் மீட்ரு வந்திருக்குது. அதை ப்ராசஸிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் அதை ரெடி பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, கண்டிப்பாக அது தலைவர்கிட்ட பேசிட்டு முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு தரமானதாக இந்த வாட்டி இந்த முறை ரெடி பண்ணுறோம். அப்படி போன தடவை நடந்த தவறு இந்த தடவை இல்லாமல் பார்த்துக்கலாம். இல்லை, அதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட கலந்துட்டு தான் அதை தான் இப்போ அதுக்கு தான் சம்மந்தமாக கேட்டிருக்கிறோம். இன்னும் டைம் இருக்குது. நான் என்னென்னு விசாரிச்சுட்டு எல்லா பக்கமும் ஆய்வு பண்ணிட்டு என்ன பண்ண முடியும்னு தலைவர்கிட்ட பேசிட்டு முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு என்னங்கிறது. RSS பிள்ளையை தத்தெடுக்கும் திருமாவளவன் நார் நாராக கிழித்த விசிக நிர்வாகி. தாவேக தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்ற நிலையில் விசிக நிர்வாகியும் முன்னாள் MLAவுமான பனையூர் பாபு கட்சியை விட்டே விலகுவதாக அறிவித்துள்ளார். அவரது அறிக்கை, சமீப காலமாக விசிக தலைவர் திருமாவளவனின் செயல்பாடு, அரசியல் நிலைப்பாடு பெரும் வியப்பு, வேதனையை அளிக்கிறது. தினமும் ஒரு நிலைப்பாடு என்று தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுவது அரசியல் களத்தில் பெரும் குழப்பத்தை உருவாக்குகிறது. நேற்று வரை ஒரு நடிகரை RSS மற்றும் BJP பெற்றெடுத்த பிள்ளை என்று கடுமையாக விமர்சித்தார். இன்று அதே பிள்ளையை திருமாவளவன் தத்தெடுக்கும் நிலைப்பாட்டில் இருக்கிறார். இதுநாள் வரை கட்டிக்காத்த கொள்கை, கருத்தியலில் தடமாற தயாராகிவிட்டார் என்பதையே இது காட்டுகிறது. விசில் அடிப்பவர்கள் எல்லாம் தியேட்டருக்குத்தான் செல்ல வேண்டும், சட்டசபைக்கு வரக்கூடாது. அவர்கள் ஈவேரா, அம்பேத்கரின் அரசியல் மற்றும் கொள்கைகளை வீழ்த்துவதற்கு வந்தவர்கள் என்று சூளுரைத்த திருமாவளவன் இன்று அவர்களுடனே கைகோர்த்து இயக்கத்தின் கொள்கையை மழுங்கடிக்க முற்படுவது முரண்பாட்டின் உச்சம். அரசியல் களத்தில் மக்கள் சித்தாந்தங்களை விட கவர்ச்சியின் பின்னால் ஈர்க்கப்படுவது ஆபத்தானது என்று அம்பேத்கர் எச்சரித்துள்ளார். ஆனால் இன்று அந்த அபாயகரமான திசையில்தான் பயணிக்கிறோமோ என அஞ்சுகிறேன். கொள்கை மற்றும் நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றி குழப்பத்திலும் அவநம்பிக்கையிலும் செயல்படும் ஒரு தலைமையின் கீழ் இனியும் பயணிக்க முடியாது என்று பனையூர் பாபு தெரிவித்திருக்கிறார். பனையூர் பாபு விசிகவின் ஊடக பிரிவு முதன்மை செயலாளராக இருப்பவர். செய்யூர் தொகுதியின் முன்னாள் MLAவும் கூட. கடந்த தேர்தலில் மீண்டும் சீட் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தொகுதியை தயார் செய்து வைத்திருந்தார். ஆனால் திருமாவளவன் செய்யூர் தொகுதியை சிந்தனை செல்வனுக்கு கொடுத்தார். தேர்தலில் அவர் தோற்றார். அப்செட் ஆன பாபு கட்சியிலிருந்து ஒதுங்கி இருந்த நிலையில் தற்போது விசிகவை விட்டு விலகி இருக்கிறார். காவிரி அரசியல் ஆயுதம் அல்ல, தமிழ் மக்களின் உயிர் நாடி. காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, கர்நாடக அரசின் மேகதாது அணை விரிவாக்க அறிக்கையை விரைவுபடுத்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதலை பெற முயற்சிப்பது தமிழகத்தின் நீர் வழங்கல் உரிமைகளுக்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கும் நேரடியான தாக்குதலாகும். சுப்ரீம் கோர்ட்டும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையமும் ஏற்கனவே தெளிவாக கூறியுள்ளன. தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் காவிரி ஆற்றின் மீது எந்த புதிய அணையும் கட்ட முடியாது. இருந்தபோதிலும் கர்நாடக துணை முதல்வர் TK சிவக்குமார் தொடர்ந்து தூண்டுதல் நிறைந்த கருத்துக்களை வெளியிட்டு சட்ட உத்தரவுகளையும் கூட்டாட்சி கொள்கைகளையும் புறக்கணித்து வருகிறார். மத்திய அரசு இந்த முன்மொழியை உடனடியாக நிராகரிக்க வேண்டும்.
கர்நாடக பாஜகவின் அழுத்தம் தமிழகத்துக்கு எதிரான பாகுபாடாக மாறக்கூடாது. தமிழக விவசாயிகளின் உரிமைகள் அரசியல் வசதிக்காக பலி கொடுக்கப்பட முடியாது. காவிரி ஒரு அரசியல் ஆயுதம் அல்ல, அது தமிழகத்தில் வாழும் கோடிக்கணக்கான மக்களின் உயிர் நாடியாகும் என மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். திமுக ஆட்சியின் அவல நிலை அப்படியே தொடர்கிறது. நயினார் நாகேந்திரன் வேதனை. கோவையில் கொல்லப்பட்ட சிறுமியின் உடலுக்கு சொந்த ஊரான சேலம் மாவட்டம் உக்கம்பருத்திக்காட்டில் இறுதி சடங்கு செய்யப்பட்டது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அமைச்சர் முருகன் சிறுமியின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினர். சிறுமியின் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினர். இந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோருடைய மனதை நோக்கி அகில இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, மிகப்பெரிய ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மிக மிக ஒரு மோசமான, மிக மிக ஒரு கேவலமான ஒரு சம்பவம் கோயம்புத்தூர் அருகே சூரூரில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு இனி நல்ல ஆட்சி வரும் என்று மக்கள் வாக்களித்தார்கள். தொடர்ந்து அதே நிலைமை இப்பொழுது நீடித்திருக்கிறது. மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலை, சட்டம் ஒழுங்கு. இதற்கு தொடர்ந்து முதலமைச்சர் நேற்று பேட்டி கொடுத்திருக்கிறார். உறுதியான நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். காவல்துறை உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுத்து இந்த சம்பந்தப்பட்டவர்கள் இனிமேல் இதுபோன்ற ஒரு சம்பவம் எங்கேயும் நடைபெறக்கூடாது என்பது நிரூபிக்க வேண்டும். உடனடியாக அது நிரூபிக்க வேண்டும். இது காலம் தாழ்த்தக்கூடாது. அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிச்சயமாக அரசாங்கம், முதலமைச்சர் 1 கோடி ரூபாய் அதற்கு நிதி வழங்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நானும் மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலஞ்சர் துறை, நம்முடைய மாவட்ட தலைவர் ஹரி மற்றும் கோபி உள்பட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இன்றைக்கு வந்து, நேற்று முன்தினம் வந்து கட்சியின் சார்பாக இயன்ற உதவியை நாங்கள் செய்திருக்கிறோம். அரசாங்கம் தனது கடமையை உடனடியாக செய்ய வேண்டும். 1 கோடி ரூபாய் இந்த குடும்பத்திற்கு நிதி வழங்க வேண்டும். தொடர்ந்து திமுக ஆட்சியில் நடந்த அதே சம்பவம் இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு அரசும் முதலமைச்சரும் முழு பொறுப்பேற்க வேண்டும். தொடர்ந்து இனிமேல் இது மாதிரி சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கு, இன்னும் கஞ்சா போதைப் பொருட்கள் பழக்கத்திலே இருக்கிறது, அதை உடனடியாக அரசாங்கம் பொறுப்பேற்று, இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிப்பி சேகரிக்க சென்ற 10 பேர் மரணம், பிரதமர் மோடி இரங்கல். கர்நாடக மாநிலம் சாரதா ஹோலே பகுதியைச் சேர்ந்த 14 பேர் கார்வார் மாவட்டத்தில் உள்ள வெங்கடாபுரா ஆற்றில் சிப்பி சேகரிக்க சென்றனர். ஆற்றில் இறங்கி சிப்பிகளை சேகரித்துக் கொண்டிருந்த போது திடீரென தண்ணீரின் வேகம் அதிகரித்தது. இதனால் அவர்களால் கரைக்கு திரும்ப முடியவில்லை. அனைவரும் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டனர். அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். பத்கல் போலீசார் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 7 பெண்கள் உட்பட 10 பேர் பலியானார்கள். அவர்களின் உடல்களை போலீசார் மீட்டனர். காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரமாக நடக்கிறது. இந்த சம்பவத்துக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டார். குண்டுகளுடன் பாய்ந்து வந்து மோதிய கார், வெடித்து சிதறிய பயணிகள் ரயில். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் குவேட்டா நகரில் இருந்து பெஷாவருக்கு ஜாவர் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்தது. ரயிலில் 300 பாகிஸ்தான் ராணுவத்தினர் இருந்தனர். ஷம்பன் பதக் ஸ்டேஷனை ரயில் நெருங்கிய போது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. காரில் வெடிபொருட்களை ஏற்றுக்கொண்டு வந்த பயங்கரவாதி ரயில் மீது மோதி வெடிக்க செய்தான். அதிர்ச்சியில் ரயில் தடம் புரண்டது. ரயில் பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்தன. ரயில் நிலையம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட கார்களும் சேதமடைந்தன. அப்பகுதியில் இருந்த கட்டிடங்களின் கண்ணாடிகள் உடைந்து நொறுங்கின. இந்த கொடூர தாக்குதலில் ரயிலில் இருந்த ராணுவ வீரர்கள் உட்பட 30 பேர் மரணமடைந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அவர்களின் பலரின் உடல்நிலை சீரியஸாக உள்ளது. பக்ரீத் பண்டிகையை கொண்டாட குடும்பத்துடன் ராணுவ வீரர்கள் சென்றபோது அவர்களை குறிவைத்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு BLA எனப்படும் பலுசிஸ்தான் விடுதலைப் படை பொறுப்பேற்றுள்ளது. முன்னதாக கடந்த ஆண்டு மார்ச்சில் ஜாபர் ரயில் பயணிகள் மீது BLA படையினர் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். கடந்த அக்டோபரில் ரயில் பாதையில் குண்டு வைத்து தாக்கியதில் ரயில் தடம் புரண்டது.